Registrar Anna University, felicitate Kalaimamani and Srinivasan. எல்லோருக்கும் வணக்கம். கலைமாமணி பட்டம் பெற்றதுக்காக திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை இதற்கான வாழ்த்தி என்பதை தொடர்கிறேன். இந்த கலைஞர் எல்லாம் வந்து கற்பனையாளர்களாக இருப்பாங்க. எல்லாமே கற்பனை தான், உலகமே கற்பனை. இந்த கற்பனை சம்பந்தமாக பேசும்போது நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது மெஷின் டிராயிங் சப்ஜெக்ட் இருக்கும். ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, டாப் வியூ, செக்ஷனல் வியூ இதெல்லாம் ட்ரா பண்ண சொல்லுவாங்க. ஒரு மெஷினை ஃப்ரண்ட் வியூலே சைட் வியூலே ட்ரா பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அது செக்ஷன் பண்ணிட்டு மிடில் செக்ஷன் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து எப்படி மிஷின் இருக்குங்கிறத ட்ரா பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு சைடு வியூ, டாப் வியூ சொல்லுவாங்க. நம்ம படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சில மாணவர்களை தவிர மற்ற அனைவர்களும் மிக கஷ்டப்படுவோம். ஒரு சில மாணவர்கள் தான் டிராயிங் போடுவாங்க. அதை எல்லாரும் காப்பி அடிச்சுக்குவோம். நைட் வந்து உட்காந்து ஜிக்கிங்னு சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு டியூப்லைட் வச்சு எல்லாரும் காப்பி அடிச்சு சப்மிட் பண்ணுவோம். ஏன்னா அந்த கற்பனை வந்து அவ்வளோ கடினமானதாக இருக்கும். அதே போல் எலக்ட்ரோமேக்னடிக்ஸ் தியரின்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்லி தருவாங்க. அதுலேயும் 3 டைமென்ஷனில் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன், அதை இமேஜின் பண்ணி ஃபீல்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அப்போவும் அதை இமேஜின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி வந்து ரொம்ப கஷ்டமான பாடமாக ஃபீல் பண்ணுவாங்க. காரணம் வந்து கற்பனை பண்ண முடியும். நிறைய பேர் சரியாக இல்லாத, கண்ணில் தெரியாத கற்பனை பண்ண முடியும். அதை கற்பனை பண்ண முடியுதுன்னா அவங்க வந்து நம்ம எல்லாம் விட மிக திறமை வாய்ந்த மனிதர்களாக தான் இருக்க முடியும். ஏதாவது ஒரு இன்விடேஷன் கார்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது பெயிண்ட் அடிக்கிறதுக்கோ நம்மளோட கலர் காமிக்கிறாங்க. இந்த கலர் அப்படிங்குமா, இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. எந்த கலர் சூஸ் பண்ணுறது தெரியாது. இதே ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ இவ்வளோ படிச்சிருக்காங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸு, அவரும் அவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் காமிச்சாரு. இதுக்கு வந்து மொழி தேவையில்லைன்னு நம்ம பேராசிரியர் தேவதாஸ் முன்னாடி சொன்னார். எந்த மொழி தெரியுமோ தெரியல, இதை பார்த்தா புரிஞ்சதுன்னு சொன்னார். பட்டு அது அவங்களாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாத வரைக்கும் நமக்கு புரிய மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு கற்பனைகள் அதில் அடங்கியிருக்கு. அவங்க தான் அவங்க சொல்லணும், நான் இதை தான் செஞ்சுருக்கேன், இந்த கருத்தை நான் இதை உள்ளே வச்சுருக்கேன், இதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்களான்னு அவங்க சொன்னால் தான் நமக்கு புரியும். நம்ம அந்த மொழியை கற்றுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் அந்த மொழியை சாதாரணமாக, ரொம்ப சாதாரணமாக, அசாதாரணமாக அவங்க வந்து பேசுகிறாங்க. ஒரு பீச்சில் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஓவியர்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்தோன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு நோட் புக் ஃபுல்லாக ட்ராயிங் போடுவாங்க. இந்த பக்கம் பார்க்குறாங்க ஒரு 1 மினிட்ல ஒரு ட்ராயிங், இந்த பக்கம் பார்க்குறாங்க ஒரு ட்ராயிங் பண்ணுறாங்க. ஒன்றும் வித்தியாசமானதாக பண்ணுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்படாது. ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தர் திறமை இருக்குன்னா அவர் நம்மளுக்குள்ளே இருக்கு. எனக்கு வந்து அவர் நான் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட ரொம்ப பழக்கம். எனக்கு அவர் இந்த மாதிரியான திறமையில் ஓவியன்னு எனக்கு தெரியாது. கலைமாமணி விருது பெற்ற பிறகு அவரோட இதெல்லாம் படைப்புகள்லாம் படிச்சு பார்த்தேன். அவர் இன்னும் கிராமத்து நிகழ்ச்சிகளையே கற்பனையாக படைக்கிறாரு. அவர் இருந்த கிராமம், அங்கிருந்த மக்கள், அவங்களுடைய கலை பண்பாடு இதையே படைக்கிறாரு. அது நினைக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. சில பேர் ஒரு கம்ப்யூட்டர் வந்து மாடர்ன் டெக்னாலஜி வச்சுட்டு ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டு, ட்ரெடிஷ்னல் கல்ச்சரை டெபிக்ட் பண்ணாரு. அதுக்கு ஒரு பெரிய திறமை வேணும். அந்த திறமை வந்து 1% ஆஃப் பீப்புளுக்கு இருக்குமாங்கிற டவுட். இந்த சயின்டிஸ்ட் அண்ட் என்ஜினியர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது ஒரு ப்ராடக்ட் டெவலப்னா எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியாக தான் இருக்கும். அது வந்து ஒருத்தரோட ப்ராடக்டாக இருக்குது. ஈவன் நோபல் ப்ரைஸ் கூட ஒரே ஒருத்தர் கொடுக்குறாங்க, எனக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. பட் அவர் கொடுத்தாங்க அந்த கம்பெனியோட கான்செப்ட் வந்து ஒரு ஆளாக செஞ்சுக்க முடியாது. இது ஒரு கூட்டு முயற்சியாக தான் இருக்குது. ஆனால் கவிஞர்கள் வந்து அவரோட படைப்பு வந்து தனி மனிதனோட படைப்பு. அவங்க தான் எல்லாம் அந்த கற்பனை ஃபுல்லாக ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்க முடியும். அவங்க தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. நமக்கு அந்த வாய்ப்பு உண்மையிலே கிடைக்கல. நம்ம திறமை இல்லை.
நிறைய பேர் நீங்களாம் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த திறமை இருக்குது. நான் நம்மளுக்கு தான் எனக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த திறமை இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல திறமை படைத்த ஒரு கற்பனை வளம் மிகுந்த கவிஞன் ஓவியன் நம்ம இருக்கிறாருன்னு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருக்கு இந்த கலைமாமணி விருது கொடுத்த பட்டம் கொடுத்ததை பற்றி நம்ம எல்லாரும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நானும் மற்ற அனைவரும் சேர்ந்து அவரை வாழ்த்து பெருமைப்படுகிறேன். Thank you, sir. We now have with us a video presentation taking us through the works and also the conferment of the prestigious Kalaimamani Award by the Honorable Chief Minister of Tamil Nadu and His Excellency the Governor of Tamil Nadu, Kalaimamani N. Srinivasa.